up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மூலம் அரசுக்கு 50% இடஒதுக்கீடு. புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து வைத்தியலிங்கத்தை மாற்ற வேண்டும். மேலிட பொறுப்பாளரிடம் நிர்வாகிகள் வலியுறுத்தல். புதுவையில் குடிபோதையில் காரை ஓட்டிய சுற்றுலா பயணியால் தொடர் விபத்து. பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைப்பு. புதுவையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். நீட் தேர்வு முறைகேடிற்கு கண்டனம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கு 50% இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் 9 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இதில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள 180 இடங்களில் புதுவை மாணவர்களுக்கு 131 இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. ஜிப்மரில் உள்ள 243 இடங்களில் புதுவை மாணவர்களுக்கு 64 இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. இதேபோல் 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தமாக 650 MBBS இடங்கள் உள்ள நிலையில் இந்த கல்லூரிகளில் 2025-26 கல்வியாண்டு நீதிமன்ற உத்தரவுப்படி 13 உட்பட வெங்கடேஸ்வரா 92, மணக்குள விநாயகர் 93 என அரசு ஒதுக்கீடாக 255 இடங்களை ஒதுக்கின. அதே சமயம் 4 நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களில் ஒரு இடம் கூட புதுவை மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை. மேலும் தேசிய மருத்துவ கவுன்சில் உத்தரவுப்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசு ஒதுக்கீடாக 50% இடங்களை ஒதுக்க வேண்டும். ஆனால் புதுவையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 35 முதல் 37% இடங்களை தான் அரசுக்கு வழங்கி வருகின்றன. அண்டை மாநிலமான தமிழகத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து அரசு ஒதுக்கீடாக 65% இடங்களும், தெலங்கானா, ஆந்திராவில் 85% இடங்களும், மற்ற மாநிலங்களில் 50% இடங்களும் பெறப்படுகிறது. இதனால் நடப்பாண்டு புதுவை அரசு 50% இடங்களை பெற வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மாணவர் மற்றும் பெற்றோர் நலசங்கங்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் 2026-27 கல்வி ஆண்டுக்கு நீட் சார்ந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்களிடம் இருந்து சென்டாக்கில் விரைவில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட உள்ளது. இதற்கிடையே தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களை பெறுவதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை 24ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி சட்டசபையில் தனியார் மருத்துவ கல்லூரிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலர் ரியாசின் முகமது சௌத்ரி, இயக்குநர் செவ்வேல், இணை இயக்குநர் மேரி ஜோசபின் சித்ரா, சார்பு செயலர் சௌமியா மற்றும் 3 தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஒரு தனியார் பல் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி பிற மாநிலங்களில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கு 50%, 65% என இடங்கள் ஒதுக்குகின்றன. அதேபோல் நீங்களும் புதுச்சேரி அரசுக்கு 50% இடங்களை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதற்கு தனியார் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகள் இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்திடம் பேசிவிட்டு முடிவு தெரிவிப்பதாக கூறினர். மேலும் இந்த ஆண்டு அரசு இடஒதுக்கீடாக 50% இடங்களை கொடுத்தே தீர வேண்டும் என்றும், இது தொடர்பாக மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திடம் பேசிவிட்டு 27ஆம் தேதிக்குள் அரசுக்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து வைத்தியலிங்கத்தை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி கட்சி நிர்வாகிகள் மேலிட பொறுப்பாளரிடம் மனு அளித்துள்ளனர்.
புதுச்சேரியில் நடந்து முடிந்த தேர்தலில் காங்கிரஸ் ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்று படுதோல்வி அடைந்தது. காங்கிரஸ் தோல்விக்கு காரணமான மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்தை மாற்ற வேண்டும் என காங்கிரஸில் ஒரு பிரிவினர் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இவர்கள் ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரிடம் மனு அளித்திருந்தனர். இந்த நிலையில் புதுவை மாநில பொறுப்பாளராக குலாம் அகமது மிர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் 25ஆம் தேதி முதல் முறையாக புதுவைக்கு வந்திருந்த நிலையில் அவரை காங்கிரஸ் நிர்வாகிகளில் ஒரு பிரிவினர் தங்கியிருந்த ஹோட்டலில் சந்தித்தனர். அப்போது புதுவை சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்விக்கு வைத்திலிங்கம் எடுத்த முடிவுகள்தான் காரணம் என்பதால் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்தனர். முன்னதாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை டெல்லியில் சந்தித்தும் அவர்கள் மனு அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நள்ளிரவில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று 5 பைக்குகள் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியதில் 6 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையில் இருந்து வாலிபர் ஒருவர் காரில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். புதுவையை சுற்றி பார்த்த அவர் காமராஜர் சாலையில் காரில் சென்று கொண்டிருந்த போது அவர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரது கார் தாறுமாறாக ஓடியதில் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதியது. இதில் 2 பெண்கள் உட்பட 7 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே மதுபோதையில் காரை ஓட்டிய வாலிபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து பெரிய கடை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து காரையும் அடித்து நொறுக்கினர். இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் நீட் தேர்வு முறைகேடு, ராகுல் காந்தி மீதான தாக்குதலை கண்டித்து சுதேசி மில் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வு முறைகேடு, ராகுல் காந்தி மீதான தாக்குதலை கண்டித்து புதுச்சேரியில் ஜூலை 25ஆம் தேதி சுதேசி மில் அருகே புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமை வகித்தார். மேலும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளரும் புதுவை பொறுப்பாளருமான குலாம் அகமது மீர் சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜஹான், கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், வைத்தியநாதன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் கருணாநிதி, தனுசு, ரகுமான், இளையராஜா, மாவட்ட தலைவர்கள் பாபு, கோபாலமூர்த்தி உட்பட பலர் பங்கேற்றனர். கருவடிக்குப்பம் விளையாட்டு மைதானத்தை அரசியல் இடமாக மாற்றக்கூடாது என முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரம் கூறியுள்ளார். கருவடிக்குப்பம் பாரதி நகரில் உள்ள மைதானத்தில் கடந்த 1973ஆம் ஆண்டு ஸ்பைடர் விளையாட்டுக் கழகம் செயல்பட்டு வருகிறது. அதற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைவராக இருந்து வருகிறார். மேலும் இந்த மைதானத்தில் பல ஆண்டுகளாக மாணவர்கள் வாலிபால் விளையாடி வருகின்றனர். இந்நிலையில் இந்த விளையாட்டு மைதானத்தை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமாக மாற்றுவதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதை கண்டித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், இந்த மைதானத்தில் உள்ள அலுவலகத்தை காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தான் இருந்தபோது தனது தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் விளையாட்டு மைதானத்தில் அலுவலகம் கட்டியதாகவும், இந்த அலுவலகத்தை மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் நோக்கில்தான் கட்டியுள்ளேன் என்றும், இந்த அலுவலகத்தில் பூட்டியிருந்த கதவு பூட்டை உடைத்து வேறு பூட்டு போடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த இடத்தை அரசியல் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அவர், இந்த அலுவலகத்திற்கு கடந்த ஜூலை 24ஆம் தேதி வரை 54,000 ரூபாய் மின் கட்டணம் பாக்கி உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான இந்த இடத்தை விளையாட்டு மைதானமாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும், ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமாக செயல்படுத்த வேண்டும் என காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் என்றும், மாணவர்கள் நலன் கருதி இந்த விளையாட்டு மைதானத்தில் உள்ள அலுவலகத்தை அரசியல் இடமாக மாற்றக்கூடாது என விளையாட்டுக் கழகம் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்துள்ளதாக தொடர்ந்து ஆளுநரையும் சந்தித்து மனு கொடுக்க உள்ளதாகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தெரிவித்தார். இன்னைக்கு போய் முதலமைச்சரை பார்த்தோம். இது எனக்கு தெரியாது. காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினரா நான் 10 ஆண்டு காலம் இந்த பகுதி மக்களுக்கு சிறப்பாக பணியாற்றினேன். காலாப்பட்டு சட்டமன்ற அலுவலகம் காலாப்பட்டு பகுதியில் ஏறக்குறைய ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு பெரிய அலுவலகம் இருக்குது. அதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் உள்ள, கார் வசதி நிறுத்துற அளவுக்கு எல்லாமே அலுவலகம் இருக்குது. இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வேறக்குறைய இங்கே இருக்கின்ற சுத்துப்பட்டு இருக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு கஞ்சா போதைப் பொருள்லேருந்து மாறுவதற்காக நாங்கள் இந்த ஏழை பிள்ளைங்களாம் அரசாங்க பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க இவங்கெல்லாம் போதைப் பொருள்லேருந்து மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த விளையாட்டு கழகத்தை தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக
இந்த விளையாட்டை விளையாடின பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து சைனா போய் வந்துருக்காப்புல, 2 பேர் வந்து இந்தியன் பேங்க்கில் அப்பாயின்மெண்ட் வாங்கி 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு 2 பேரும் வேலை செய்கிறாங்க. அது மாதிரி நிறைய பேர் தேசிய லெவலில் போய் விளையாடிருக்காங்க, ஆல் இண்டியா லெவலில் விளையாடிருக்காங்க. அதனால் இதில் அரசியல் எந்த காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இது விளையாட்டு மைதானமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநரை நாளைக்கு சந்திக்கிறோம். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சந்தித்து இதை வந்து பொதுமக்களுக்கு 50 ஆண்டு காலமாக எப்படி ஸ்பைடர் விளையாட்டு கழகமாக இருந்ததோ அதே மாதிரி விளையாட்டு கழகமாக இருக்கணும். இதில் எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் எந்த அரசியல் நோக்கமும் இல்லாமல் என் பேரில் அரசியல் கோபத்தினால இருக்கிற ஏழை பிள்ளைங்களை வந்து என்னால் எதுவும் பாதிப்பு வரக்கூடாது. அப்படி அவங்களுக்கு விருப்பப்படலாம் நான் உடனே கிளப்பில் வந்து கூட ரிசைன்மேஷன் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் இந்த பிள்ளைங்களுடைய ஒரு சுகாதாரமாக இங்கே ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் பிள்ளைங்க நல்லா விளாடணும். அதனால் நாங்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநருக்கும் வேண்டுகோளாக வைக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் சண்முகத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை அரசு சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் சண்முகத்தின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் மரப்பாலம் புவன்கரை வீதி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ஐயப்பன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை களித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் முஸ்லிம் சமூகத்தினருக்கு இடுகாடு அமைப்பதற்கு புதிய இடம் அமைத்து தருவது குறித்து மாவட்ட ஆட்சியர் அப்பகுதியில் உள்ள இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகில் அமைந்துள்ள களித்தீர்த்தால்குப்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் 400க்கும் மேற்பட்ட முஸ்லிம் சமூகத்தினர் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு இறப்பு ஏதேனும் ஏற்பட்டால் களித்தீர்த்தால்குப்பம் அருகில் அமைந்துள்ள பகுதியில் இடுகாடாக பயன்படுத்திக் கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த இடம் தங்களுக்கு போதுமான வசதிகளோடு இல்லை எனவும் வேறு ஒரு இடத்தில் தங்களுக்கு இடுகாடு அமைத்து தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் அந்த இடங்களுக்கு சென்று பார்வையிட்டார். மேலும் அவர்களுக்கு புதிய இடம் அமைத்து தர குச்சிப்பாளையம், களித்தீர்த்தால்குப்பம் உள்ளிட்ட 4 இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிகழ்வின் போது வட்டாட்சியர் சந்தோஷ்குமார், ஆணையர் எழில்ராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரின் நலன் கருதி ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரி வசூல் சிறப்பு முகாம் நடத்த உழவர்கரை நகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது. உழவர்கரை நகராட்சியானது வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரின் நலன் கருதி வருகிற ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் வரி வசூல் சிறப்பு முகாம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இடைவிடாது நடைபெற உள்ளதாகவும், இதனால் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பெத்துசெட்டிப்பேட்டை, சாந்தி நகர், லாஸ்பேட்டை, கருவடிக்குப்பம், சாமிப்பள்ளி தோட்டம் மற்றும் இதர வார்டுகளில் உள்ள வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி நிலுவைதாரர்கள் வரியை செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அன்றைய தினமே தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்ந்து வரி வசூல் மையம் இயங்கும் என்றும், இது சமயம் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளில் உள்ள வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி நிலுவைதாரர்கள் 2026-27ஆம் ஆண்டு வரையிலான காலத்திற்கு வரியை செலுத்தி வட்டி மற்றும் ஜப்தி நடவடிக்கையை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோர் ஆன்லைன் மூலமாகவும் ஜிபே மற்றும் போன்பே மூலமாகவும் வரியை செலுத்தலாம் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. கூடப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆடி 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவில் தினமும் சுவாமி மின் அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். கூடப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வருகை தந்த திரளான பக்தர்கள் திரௌபதி அம்மனை தரிசித்து அருளாசி பெற்று சென்றனர். புதுச்சேரியில் பெண்கள் உட்பட 8 பேரிடம் ஆன்லைனில் பண மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரி நயினார் மண்டபத்தை சேர்ந்த பெண்ணிடம் செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேரமாக குறிப்பிட்ட வேலைகளை செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியதை உண்மை என்று நம்பிய பெண் அவர் கூறியபடி சில பணிகளை செய்து முடித்துள்ளார். இதன் மூலம் அவரது வங்கிக் கணக்கில் சிறிய தொகை வரவு வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த நபர் சிறிது முதலீடு செய்து வேலை பார்த்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதன் பேரில் அந்த பெண் 1,40,200 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். அதன் பிறகு அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். இதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவரின் செல்போனில் இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பிய அந்த பெண் 30,599 ரூபாயை முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் கோரிமேட்டை சேர்ந்த பெண்ணிடம் 20,455 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்தவரிடம் 11,500 ரூபாயும், சாரத்தை சேர்ந்த பெண்ணிடம் 8,000 ரூபாயும், முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த பெண்ணிடம் 1,499 ரூபாயும், அரியாங்குப்பத்தை சேர்ந்தவரிடம் 900 ரூபாயும், நயினார் மண்டபத்தை சேர்ந்தவரிடம் 1,999 ரூபாயும் மோசடி செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 23ஆம் தேதி ஒரே நாளில் 8 பேரிடம் 2,15,152 ரூபாய் ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டுள்ளது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,285 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,340 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.